எல்லாருக்கும் வணக்கம். இது கந்தனின் குரல். நம்ம எல்லாருமே முருகன் கோவிலுக்கு போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா, ஏன் முருகன் கையில் எப்பவும் அந்த வேல் இருக்குது? அது வெறும் ஆயுதம் மட்டும்தானா? இல்லை, அது பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த வேலோட 3 ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் கவலை எல்லாம் பறந்தே போயிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல அந்த வேலோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. அது எப்படி இருக்கு? மேலே அகலமாக, கீழே ஆழமாக, முனப்பகுதி கூர்மையாக இருக்குது. இது நம்ம அறிவு எப்படி இருக்கணும்னு சொல்லுது. முதலாவதாக இருக்க அகலமான பகுதி நம்ம அறிவு ப்ராடாக இருக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்க நம்ம மனசை திறந்து வச்சுக்கணும்னு சொல்லுது. இரண்டாவது, அந்த ஆழமான பகுதி எதை படித்தாலும் எதை செஞ்சாலும் அதை ஆழமாக தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்லுது. கடைசியாக அந்த கூர்மையான பகுதி நம்மளோட ஃபோக்கஸ் எப்பவும் அந்த வேலோட முனை போல் ஷார்ப்பாக இருக்கணும். இது 3ம் சேர்ந்தது தான் ஞானவேல். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? பழனியில் இருக்க முருகனோட வேல் நவபாசனம்னு சொல்கிற ஒரு ரேரான ஹெர்பல்ஸால் ஆனது. அது மேலே படுற தண்ணி இல்லை பாலை நம்ம சாப்பிடும்போது உடம்பு நோய்கள் எல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. அதுவும் தவிர முருகன் கையில் இருக்க வேல் ஒரு வைப்ரேஷன். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன வேலை வச்சு தியானம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஓடி போயிடும். வேலுண்டு வினை இல்லைன்னு சும்மாவா சொல்கிறாங்க? இது பல பேருக்கு தெரியாத உண்மை. முருகனுக்கு அந்த வேலை கொடுத்தது யாரு? அன்னை பார்வதி தேவி. ஸோ அந்த வேலும் வெறும் வெப்பன் இல்லை, அது சக்தியோட வடிவம். ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தைய எப்படி காப்பாற்றணும்னு தெரியுமோ அதே போல் அந்த வேல் நம்ம காப்பாற்றும். அதனால தான் முருகன் இல்லாத இடத்துல கூட வேலை வச்சு கும்பிட்டா நம்ம சேஃபாக இருப்போம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு வேல் மேலே நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவன் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம கந்தனின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஓம் சரவணபவ மந்திரத்தில் இருக்கிற ஆச்சரியமான பவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கந்தனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.